சக்ஸஸ்ஃபுல்லா 7 வருஷமா விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் தான் பிள்ளையார் செய்யறது. திஸ் இஸ் த 8th year. இதை ஏன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்ல மண்ணு பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்க. ஆனா இங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தான் கிடைக்கும். ஸோ எங்களால் முடிஞ்சது ஓரளவுக்கு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற டெரகோட்டாவை வாங்கி வீட்டில் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திலேருந்து 11வது நாள் இந்த பூஜை பண்ண பிள்ளையாரை கொண்டு குளத்துலயோ ஆத்துலயோ விடணும். இங்க ரெண்டுமே கிடையாது. ஸோ பீச்ல கொண்டு விட்டுருவோம். இதை ஏன் கொண்டு விடணும்னா, நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த பிள்ளையார் எடுத்துட்டு போயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பிளஸ் இந்த உலகத்துல எல்லாருமே டெம்பரரி தான் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன ரிமைண்டர். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு பார்த்து அதை செஞ்சாலும் ஒரு பாயிண்ட் இன் டைம்ல அதை we have to let it go. வீட்டில் பிள்ளையார் செய்யணும் அப்படின்றதுக்கு இந்த காரணங்கள்லாம் சப்போர்ட்டா இருந்துச்சு. பட் எங்களோட கன்சிஸ்டன்சி மெயின் ரீசன் எந்த ஒரு விஷயத்திலுமே நம்மளோட டெடிகேஷன் லெவல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளே சேலஞ்ச் பண்ணி பார்க்கலான்றதுக்கு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது we just had one child. அதுக்கப்புறம் கேரிங்கா இருந்தாலும் சரி, போஸ்ட் டெலிவரியா இருந்தாலும் சரி, still we have to make it and we made it and we are still making it. இதனால பசங்க கத்துக்கிட்டது கடல் கடந்து இருந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல்ஸோட வேல்யூஸ் என்ன, அது வருஷத்துல ஒரு வாட்டி வரும்போது அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா பாட்டி தாத்தாவோட ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்றதை விட இந்த உலகத்துல வேற பெரிய பிளெஸிங் இல்லைன்னு they understand in course of time. இது எல்லாத்துக்கும் மேல இட்ஸ் சூப்பர் ஃபேமிலி பாண்டிங் டைம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி